இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போனோம்னா, அந்த மல்லிகைப்பூ செடி வந்து மருந்து அடிக்கணும் சாயந்தரமாக. அதனால் வந்து சுத்தமாக மழை இப்போ 2-3 நாளாக மழை இல்லை. நிறைய வந்து நோய் அட்டாக் ஆகிடுச்சு. இதுக்குரிய மருந்து சாயந்தரம் வந்து கொடுத்தா தான் ஆகும். இப்போ காலையில் தான் அடிச்சுட்டு இருந்தோம் ஒரு 2 டைம், அதனால் மருந்து கேட்கல. தண்ணி கட்டி தான் மருந்து அடிக்கணும். இன்றைக்கி வேறு தலைவர் செக்குனார், ஸ்கூல் வேறு லீவ் விட்டாங்க. தண்ணி திருப்பிடானா 1008 திருப்புற மாதிரி. தண்ணி நல்லா ரப்பை விட்டு தண்ணியெல்லாம் அவன் திருப்பிடுவான். அவனே தண்ணி நல்லா ரப்பை விட்டு ஈவினிங் டைமில் அடிக்கணும். ஏன்னா இந்த பூச்சிங்கெல்லாம் சாயந்தரம் 1-2 இந்த 1-2 பூச்சிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தர டைமில் வந்து இருக்கும். அதனால் வந்து அதுக்கு தான் வந்து சாயந்தரம் அடிச்சிடுறது. அப்போ அந்த நோயின்றது வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானும் இப்போ ஒரு 2-3 கட்டியாக பார்க்குறேன். இதில் வந்து என்னன்னே தெரியல. இப்படி ஒரு புதுசாக வந்து அரும்பு வச்சுக்குது. ஆனால் பூ மலர்ந்தாவே இது வந்து பச்சை கலரில் தான் மலருது. இந்த ஒரு செடியிலே பாருங்கள். இந்த மொக்கு இதெல்லாம் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள். இது மட்டும் வேறு மாதிரி இருக்குது. இது கட் பண்ணி அதிகமாக கட் பண்ண சொன்னாங்க. நானும் கட் பண்ணி தான் விட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது. இது சரியில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரெடி ஆகிடுது. இதுக்குரிய மருந்து சாயந்தரம் அடித்தே ஆகணும், இல்லைன்னா கண்ட்ரோல் ஆகாது. நம்ம போய் அடுத்தவங்ககிட்ட வேலை செய்கிறதுக்கு நம்மளாக ஒரு சொந்தமாக ஒரு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும். மல்லிகைப்பூ சாகுபடியில் வந்து நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கலாம். ஆனால் அது உரிய டைமில் வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். மெயின் அதுதான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்செடிகளில் கொஞ்சம் பில்லு இருக்கிறது கொஞ்சம் தவிர்க்கணும். காரணம் என்னென்னா, பில்லு இருந்தால் கொஞ்சம் மருந்து அடித்தாலும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அதனால தான் சொல்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப தண்ணி நாள் கழித்து விட்டாலும் பரவாயில்ல. ஆனால் தண்ணி கொஞ்சம் அதிக லெவலில் விட்டிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. அதனால் இந்த செடிகளில் 1-2 பில்லு இருக்குது, டைம் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு வகையான நோய் தான் வந்து வர்றது. இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு காம்பு வந்து கண்ட்ரோல் இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா புழு வந்து உக்காந்துட்டு அடுத்த பூவுக்கு நவுந்துட்டுக்குது பாருங்கள். தண்டுலேயே வந்து ஓட்டை வச்சுருக்குது. ஓட்டை வச்சு உள்ளே புகுந்துடும். அது இருக்கிறது எல்லாமே வந்து எல்லாம் காலி ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒவ்வொன்றா பூவுக்கு அப்படியே மாறும். இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது இன்னொன்று ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆனால் கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம எவ்வளோ நாளைக்கு மருந்து கொடுத்து வாங்கி தானே ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம போய் ஒருத்தவங்கிட்ட கை கட்டி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னா 3 ஷிஃப்ட்டு போகணும். அதனுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணேன். அதையெல்லாம் தாண்டி தான் இப்போ வந்து இந்த நிலைமையில் இங்கே இருக்கிறேன். ஒரு நல்லது கெட்டதுன்னா எங்கேயும் போக முடியாது, செய்ய முடியாது. அவங்ககிட்ட 1 நாள் 2 நாள் பர்மிஷன் கேட்கணும். இப்போ வந்து யாரையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைஞ்ச சம்பளம் இருந்தாலும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அவங்கள்ட்ட போய் அடிமை மாதிரி இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, இப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு இது ஒன்றும் விவசாயம் கிடையாது. இன்னும் நெல் இருக்குது, தக்காளி இருக்குது, கத்திரிக்காய் நிறைய இருக்குது. ஒவ்வொரு விவசாயியும் இதே மாதிரி போய் கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அப்போ விவசாயம் வந்து எப்படி முன்னேறும் சொல்லுங்கள். மெயினாக வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வந்து 1000 தொழில் இருக்குது. ஏதாவது ஒரு வழியில் போய் கூட சம்பாதிக்கலாம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிடலாம். ஆனால் வந்து சாப்பிட்றது உணவு. ஆனால் அந்த உணவு வந்து யார்கிட்டேருந்து வருது, ஒரு விவசாயிக்கிட்டேருந்து தான் வருது. என்றைக்குமே விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சரிங்களா? விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். சாயந்தரமாக மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோ வந்து என்ன மருந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன் நம்ம யூடியூப் சேனலில்.